இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல மட்டும் எதுவுமே சொல்லாமயே இருக்கீங்களே? இல்ல திருப்பரங்குன்ற விவகாரத்துல எதுவுமே சொல்லாம இருக்கலாம். இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக ஏன் அம்மாபட்டினம் விஷயத்துல வாய் மூடிக்கிட்டு இருந்தது? இந்த விஷயத்துல திமுக நம்ம இஸ்லாமியர்கள் எங்க பொங்கி எழுந்துட்டாங்களா? இஸ்லாமியர்கள் பொங்கி எழுந்த அம்மாபட்டினம் விஷயத்தை ஏன் முதல்வர் மடைமாற்றம் அத்தனை இஸ்லாமிய தலைவர்களும் முதுகு பின்னாடி நிறுத்திக்கிட்டு எல்லாத்தையுமே வேடிக்கை தானே பார்த்தீங்க? உங்களுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்குது. இல்ல அவங்க பேசலன்றனால நாங்களும் பேசல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்ற எடுத்துக்காட்டை தான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய அதாவது அங்க ஏத்துறதுக்கு அவர் கொடுத்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. 100 ஆண்டுகள் இல்லாத சர்ச்சை ஏன் உங்களுடைய ஆட்சியில வந்துகிட்டு இருக்கு? உங்களுடைய ஆட்சியில தான் அத்தனை விஷயங்களுமே நடந்திருக்கு. கடந்த கால 97 வரலாறுகள்லாம் பேசணும், புரியுதுங்களா? அதுக்கு நிறைய நேரம் வேணும், அதுக்கு தனி விவாதம் வேணும், இன்னும் கூட 2-3 பேர் வேணும். அப்பதான் அவங்க ஆட்கள் சொல்லும் போதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் எடுபடும். நீங்களும் நானும் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா நான் சொல்லதை நீங்க ஆமோதிக்கிற மாதிரி இருக்கீங்களா, எதிர்க்கிற மாதிரி இருக்கீங்களான்றத மக்களுக்கு புரியாது. இது மிகப்பெரிய நீண்ட வரலாறுகள் இருக்கு. இஸ்லாமிய சமூகம் தொடர்ச்சியா புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை மாற்றணும்னு தான் அவர் வந்திருக்கிறாரு. சில நேரங்கள்ல மௌனம் மிகப்பெரிய வலிமையான ஆயுதத்தை அவர் கையெடுக்கிறாரு. ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இருக்கு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியர்கள் பக்கம் யார் நிக்கிறான்றது. இன்னைக்கு தலைவர்களை நீங்க அந்த பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு விஷயத்தை எதிர்த்துட்டோம். திருப்பரங்குன்ற விஷயத்துல நம்ம இப்போ தீபம் ஏற்ற விடாம தீபம் ஏற்றுறதுனால எந்த இடத்துலயாவது இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கா சொல்லுங்க? இல்ல. நாளைக்கு நான் என்னோடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, அங்கே பூஜை நடக்குது, நான் போய் கலந்துக்க போறேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்லையும் ஆடி மாதம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோவிலுக்கு இன்னைக்கு இல்லை ஏறத்தாழ 10-12 ஆண்டுகளாக அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி. சொல்லணும் இல்லையா, சர்ச்சையாக்காதீங்க, எல்லாருமே சகோதரத்துவத்தோட தான் இருக்காங்கன்றதையாவது பேசுறதே உங்களுடைய நீங்க பேசுறது முன்னெடுப்பது எல்லாமே உங்களுடைய ஊழல் குற்றங்களை மறைப்பதற்காக தான். இங்க பதற விடுறீங்க. ஏன் 20 நாளைக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் மேல் ஏன் உங்களுக்கு அக்கறை இல்லை? அம்மாபட்டினத்துல அவங்க கேட்டது ஒரே ஒரு நாள் நேரம் கொடுங்க, பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கு, நாங்க வீடை மாத்திக்கிறோம், நீங்க இடிச்சுக்கங்கன்னு தான் சொன்னாங்க. இடிக்காதீங்கன்னு யாரும் போராட்டம் பண்ணாங்க. இருக்கக்கூடிய அத்தனை காணொலிகளும் பாருங்க. அப்போ 70 ஆண்டுகள் ஒரு இறை இல்லத்தை இடிக்கிறீங்க, எல்லாருடைய இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படி ஒரு வழியை ஏற்படுத்தும்? அப்போ பிஜேபியும் அதுதான் பண்ணுது, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையாகவும் இருக்கு. மோடியும் இவரு ஆதித்யநாத்தும் போகும்போது முன்னாடி புல்டோசரை விட்டு போனதை நம்ம பார்க்கலையா யூபியில்? இப்போ இன்னைக்கு நீங்க அதே மாதிரி புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க.